நேற்று வரை தன் தொழிலை பார்த்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. தேர்தலுக்கு 2 வருஷம் முன்னாடி கட்சியை தொடங்கி நேரடியாக ஆட்சி தான். ஏன் நடிகர்கள் மட்டும் ஆட்சிக்கு வர விரும்புகிறாங்க? முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சியோடு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, ஒரே டயலாக் தான் எல்லாருக்குமே. என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்ய விரும்புகிறேன். காப்பி பேஸ்ட் போல் இதுதான் தொடருது. நடிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில். மக்கள் அதனால் ஆதாயம் அடைகிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அதுக்காக நடிகர் மட்டும் இல்லை, கார் முதல் டாய்லெட் வர எல்லா தொழிலுமே மக்களை நம்பி தான் இருக்கும். மக்களால் தான் வாழ்கிறாங்க. ஆனால் நடிகர்கள் மட்டும்தான், நான் மக்களால் வாழ்ந்தேன், அதனால் மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன், அதனால் என்னை முதலமைச்சராக ஆக்குங்கன்னு கிளம்பி வராங்க. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்க யாருமே மக்களுக்கு உதவ நான் அரசியலுக்குள் நுழையணும் அப்படின்னு நினைக்கல. இவங்கள்ட்ட நடிகர்கள்ட்ட இருப்பது போன்று கோடிக்கணக்கான சொத்துக்களும் இருக்கிறது இல்லை. வர்ற சில ஆயிரம் வருமானத்தில் தன்னால் முடிஞ்சதை செய்கிறாங்க. 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கும்போது அதில் இருந்து மக்களுக்கு இதுவரை இவர்கள் என்ன செஞ்சாங்க? பேரிடர் வரும்போது அதிலிருந்து எவ்வளவு நிதி கொடுத்தார்கள்? இதெல்லாம் வரலாறு. ஆனால் மக்களுக்கு திரும்ப செய்யணும்னு இவங்க ஆசை வரும்போது அது அரசு கஜானாவில் இருந்து தான் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற உந்துதலும் வருது. பொதுவாக இவர்கள் சொல்லும்போது மக்கள் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நடிகர்களுக்கு மக்கள் பணம் கொடுக்கறது இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. வசூல் எல்லாமே தயாரிப்பாளர்களுக்கு தான். தயாரிப்பாளர் தான் நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு நடிகருக்கு முன்னிலையில் இருப்பது தயாரிப்பாளர் தான். மக்களுக்கு திரும்ப செலுத்துவது இருக்கட்டும், முதல்ல இவங்களால் நஷ்டமடைஞ்ச தயாரிப்பாளர்களுக்கு இவங்க திரும்ப செலுத்தியிருக்காங்களா? அவர்களின் நஷ்டத்தில் இவங்க பங்கெடுத்திருக்காங்களா? நன்றி அங்கிருந்தல்லவா வர வேண்டும். நடிகர்கள் மக்களிடம் இருந்துதான் பணம் பெறுகிறார்கள் என்றால் பல தோல்வி படங்களுக்கு மக்கள் பணம் கொடுக்கவே இல்லை. அந்த படங்களுக்கு இவர்களின் சம்பளம் அந்த அளவு குறைத்து கொண்டார்களா? அல்லது தயாரிப்பாளர்களிடமிருந்து உரிய தொகையை பெற்றுக்கொண்டார்களா? இழப்பை நடிகர்கள் ஏற்றார்களா அல்லது தயாரிப்பாளர் தலையில் விழுந்ததா? தயாரிப்பாளர் தலையில் தான் விழுந்தது. அப்போ நடிகர்கள் மக்களிடமிருந்து படம் பெறலை, தயாரிப்பாளர்களிடமிருந்து தான் பெறுகிறார்கள். இவர்கள் மக்களுக்கு திரும்ப செலுத்த அவசியமே கிடையாது, தயாரிப்பாளர்களுக்கு தான் கொடுக்கணும். அடுத்து பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் இவங்க அடைய ஆசைப்படுறது 10,000 கோடி அரசு கஜானா வச்ச. ஒருத்தர் கோடியை விட்டுட்டு நான் உங்களுக்காக லட்சத்தில் கிடைக்கும் இடத்துக்கு வர்றேன், அதனால் நான் நஷ்டம் அடைகிறேன் என்று சொன்னால் அதில் லாஜிக் இருக்குது. இது என்னது? இது என்ன லாஜிக் இருக்குது? நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக அப்படி உழைக்கிறத விட்டுட்டு அதிகாரமாக சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து என்ன நானே வருத்திக்கிறேன்னு சொன்னால் என்ன லாஜிக் இது? தனி மனித வருவாயில் ஒரு சாதாரண ஆட்களை விட நடிகர்களுக்கு வருமானம் அதிகம். அதில் அவர்கள் தன்னிறைவும் அடைஞ்சு மிதமிஞ்சியும் இருக்கும். அதிலிருந்து அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யாவிட்டாலுமே யாரும் கேட்க போகிறதில்ல. இதுவரை அப்படி யாரும் கேட்டதும் இல்லை. ஏன்னா மக்களுக்கான பொறுப்பு அவங்க கிடையாது. எனும்போது அவர்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்பினா அவங்க சக்திக்கு உட்பட்டு அந்த பணத்திலிருந்தே எடுத்து செய்யலாம். கஜானாவில் இருந்து தான் மக்களுக்கு பணத்தை எடுத்து செய்வேன்னு ஏன் நிற்கிறாங்க? ஏதாவது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ அல்லது ஏதாவது ஒரு தொகுதிக்கு எம்பி இப்படியாகி அந்த தொகுதியை மேம்படுத்த முயற்சி செஞ்சால் கூட பாராட்டலாம். ஆனால் நான் முதலமைச்சராகத்தான் ஆவேன் அப்படின்னா தான் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா எப்படி? அடுத்து சினிமாங்கிறது ஒரு தொழில். அதில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க நல்ல கதைகள் வேண்டும். அதுக்கு கடுமையாக பயிற்சி எடுத்து சிரத்தை எடுத்து நடிக்கணும், ஆடணும். உடலை வருத்துகிற ஒரு தொழில்தான் சினிமா. ஆனால் வயசு ஆக ஆக இதுபோல் வேலைகள் கஷ்டமாகும். அப்போ வாய்ப்பு இருக்கும்போதே ஒரு சேஃப்டியான இடத்துல துண்டு போட்டு வைப்பது லாபமா இல்லையா? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது தானே இயல்பு. சினிமாவில் நடிப்பது கஷ்டமா இல்லை அதிகாரத்தில் வந்து ஜம்முன்னு அடுத்தவரை வேலை வாங்குவது கஷ்டமா? நடிகர்கள் மட்டும் ஏன் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் சமூகத்தில் தன்னிறைவு அடைய 3 விஷயம் உண்டு: புகழ், பணம், அதிகாரம். நடிகர்களிடத்தில் புகழ், பணம் 2ம் உண்டு. புகழும் பணமும் மட்டும் இருந்து அதிகாரம் இல்லைன்னா சில சமயம் அடக்குமுறைக்கு கூட ஆளாக வாய்ப்பு. நாம் பார்த்துருப்போம். பொதுவாக அதிகாரத்தால் அடக்குமுறைக்கு ஆளாகுபவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வர நினைப்பாங்க. ஆனால் இவங்களிடம் புகழும் இருக்காது, பணமும் இருக்காது. ஆனால் நடிகர்களிடம் இந்த 2மே உண்டு. அப்போ 3ஆவதாக அவர்களுக்கு தேவையாக இருப்பது அதிகாரம்.
ஒன்றுமில்லாதவர்கள் படிப்பின் மூலம் அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுவாங்க. இவர்கள் அதிகாரத்துக்கு வர தேவை அரசியல். ஆக இங்க காரண காரியம் இல்லாமல் எதுவும் இல்லை. பலருக்கும் அதிகாரத்தில் அமர்வது விருப்பம். அது மேலோட்டமாக பார்த்தா நடிகர்களுக்கு ஈஸியா இருக்கு. அதனால்தான் அவங்க அரசியலுக்கு வர